2026-27 பட்ஜெட்டை முன்னிட்டு பல்வேறு தரப்பினர் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். அந்த வகையில் மீனவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் குறித்த செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். கடற்கரையை கொண்ட மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். இங்கு விவசாயம், மீன்பிடித்தல் மற்றும் நெசவு போன்றவை பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. மேலும் மாவட்டத்தின் கடற்கரை பகுதியான ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், கீழக்கரை, ஏர்வாடி, வாலிநோக்கம், மூக்கையூர், நரிப்பையூர், தொண்டி, தேவிப்பட்டினம், திருப்பாலைக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் விசைப்படகு மற்றும் நாட்டு படகுகளில் மீனவர்கள் தினம்தோறும் மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் 1500க்கும் மேற்பட்டவர்கள் விசைப்படகுகளிலும், 4000த்திற்கும் மேற்பட்டவர்கள் நாட்டு படகுகளிலும், 30,000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேரடியாகவும், 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மறைமுகமாகவும் இந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நாட்டிற்கு பல கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை ஈட்டித்தரும் தொழிலாகவும் இந்த மீன்பிடி தொழில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இலங்கை கடற்படையின் தொடர் கைது நடவடிக்கை மற்றும் படகுகளை அரசுடைமையாக்குவதால் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசும் மத்திய அரசும் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசின் 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில்தான் மீனவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். அந்த வகையில் சின்னத்தம்பி விடுத்துள்ள கோரிக்கையை பார்க்கலாம். கடந்த 10 ஆண்டுகள்ல 10,056 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு கொடுத்ததாக மத்திய அரசு சொல்றாங்க. இதை நான் வரவேற்கிறோம். அதே சமயத்துல இந்த நிதி போதுமானதாக இல்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழகத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு உள்ள துறைமுகங்கள் முழுமையாக 1-2 துறைமுகங்கள் தான் இருக்கு. இதனால இந்தியாவோட நிதி வருவாயில கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலவை ஈட்டி கொடுக்கிறது மீன்பிடி தொழில். இதுல 25% தமிழகம் தான் ஈட்டி கொடுக்குது. அப்படி ஈட்டி கொடுக்கக்கூடிய தமிழகத்திற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கான கட்டுமானங்களுக்கான தொகைகளை ஒரு மத்திய அரசு ஒதுக்கணும் சொல்லி கேட்டுக்கிறோம். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஏற்கனவே மத்திய பாஜக அரசு அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். தமிழக அரசு மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய டீசல் மானியத்தை போன்று மத்திய அரசும் டீசலுக்கு அனைத்து வரிகளையும் ரத்து செய்து மானியத்தில் டீசல் வழங்கிட வேண்டும். ராமேஸ்வரம் பகுதியில் ஆழ்கடல் மீன்பிடிப்பதற்கான படகுகளுக்கு தமிழக அரசுடன் இணைந்து 90% மானியம் வழங்கிட வேண்டும். அதேபோல் இயற்கை பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படும் மீனவர்களுக்கு தமிழக அரசு வழங்குவதை போன்று மத்திய அரசும் நிதி நிவாரணம் வழங்க வேண்டும். கடல் ஆம்புலன்ஸ் திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும். இயற்கை பேரிடர் காலங்கள் மற்றும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லும் போது தவறி கடலில் விழுந்து மாயமான மீனவர்களை விரைந்து தேடும் வகையில் ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் அமைத்திடவும், அவ்வாறு இறக்கும் மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை 20 லட்சம் வழங்கிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால படகுகளை இழந்த மீனவர்களுக்கு மாநில அரசாங்கம் ஒரு படகுக்கு தலா 8 லட்சம் வீதம் வழங்குறாங்க. இந்த கோரிக்கையை கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நிதியமைச்சர் அவர்கள் ராமேஸ்வரம் வந்திருக்கும் போது மத்திய அரசாங்கமும் எங்களுக்கு அந்த இழப்பீடை வழங்கணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிட்டோம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லிட்டு போனாங்க. அந்த சொன்னதை இந்த பட்ஜெட்ல மாநில அரசு வழங்குவதை போல மத்திய அரசு 2 மடங்காக இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளுக்கு வழங்கின. நாங்க பிடிக்கக்கூடிய மீன்களை பதப்படுத்துறதுக்கு ஸ்டோரேஜ் வசதிகள் இல்லாம இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலோர மாவட்டங்கள்ல அதை மத்திய அரசாங்கம் எங்க மீனவர்களோட ஆய்வு செய்து எந்தெந்த இடத்துல என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்றதை கேட்டு மீனவருடைய வாழ்வாதாரத்தை சரி செய்யணும். இந்த பட்ஜெட் 2026 புதிய ஆண்டுடைய பட்ஜெட் மீனவருடைய வளர்ச்சியின் மகிழ்ச்சியின் அந்த பட்ஜெட்டாக இருக்கணும் சொல்றது ஒட்டுமொத்த தமிழக மீனவருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கான கட்டமைப்புகளை மேம்படுத்திடவும், மீனவ பெண்களுக்கான நலத்திட்டங்களை உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுடன் இந்த பட்ஜெட்டை எதிர்நோக்கி ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த மத்திய பட்ஜெட் ஆரம்பிக்கும் போது
மீனவர்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படணும் நாங்க கேட்கிறோம். என்னன்னா எங்களுக்கு மாநில அரசால வழங்கப்படுறது இந்த மீனவர்களுக்கான நலத்திட்டங்களை இன்னும் அதிகப்படுத்தணும். இந்த மீனவர்களுக்கு இந்த இலங்கையில பிடிபட்ட படகுகளுக்கு நிவாரணம் 10 லட்ச ரூபா வழங்கணும். அப்படி இந்த ஒவ்வொரு திட்டங்களுமே மீனவர்களுக்கு ரொம்ப சிறப்பானதா அமையணும். மீனவ பெண்களுக்கு இந்த நலவாரியங்கள்ல கூடுதலான ஒரு நிதியை ஒதுக்கி இந்த மீனவ பெண்களின் வாழ்வாதாரத்தை காக்கணும். இந்த மத்திய பட்ஜெட்ல எங்க மீனவர்களுக்குன்னு தனியா ஒரு அமைச்சகத்தை ஒதுக்கி எங்களுக்கு மீனவர்களுக்கு ஒரு இமாலய ஒரு சாதனை படைக்கிற மாதிரி இந்த அரசு எங்களுக்கு நிவாரணங்கள் வழங்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மீனவர்களின் இந்த அடுக்கடுக்கான கோரிக்கைகள் பட்ஜெட்டில் நிறைவேற்றப்படுமா என்பது $1 மில்லியன் கேள்வி. சத்தியம் செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் மகேஸ்வரனுடன் சத்தியம் செய்திக்குழு.